பாகிஸ்தானுடைய நீர் ஆதாரமே சிந்து நதி தான். ம். இப்போ மோடி இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நான் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய போறேன்னு சொல்றாரு. ஆமா. ஆனால் சீனா அதுக்கு முந்தைய சொல்லிட்டான். ம். நானும் அ இந்த சிந்து நதி பற்றி நாங்கள் நீரை தேக்குவதற்கு நாங்க ஆலோசனை செய்ய போறோம்னு சீனா சொல்லிட்டான். இல்ல அவங்களுக்கு இதுல உரிமையே இல்ல. ஆனாலும் இல்ல. என்னதான் திபேத்ல இது உருவானாலும், ம். கைலாஷாவுல உருவானாலும், கைலாசா மவுண்ட்ல உருவானாலும், இதுவரைக்கும் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் இதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆமா தானே? ஆமா. இதுல சீனா ரோலே இல்லாம இருந்தது. ஆனா திடீர்னு நாங்க இதை முடிவு செய்ய போறோம்ன்றாங்களா? ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவா. ஓ, நீங்க அவனுக்கு அவன் அந்த தண்ணி அங்கேயே தேக்கி வச்சா அவனுக்கு தான் இழப்பு. ஆனாலும் இப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவா நிக்கணும்னு பிளான் பண்றாங்க. அதாவது இப்போ சீனாவை பொறுத்தவரை பட்டுப்பாதை இருக்குல்ல, ஆ. பட்டுப்பாதை எங்க ஹாங்காங்ல இருந்து கராச்சிக்கு போகணும்னு நினைக்கிறான் பை ரோடு வழியா. ஓ. இப்படி நீங்க நிலம் வழியா நீர் வழியா போகணும்னா ம். நீங்க அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்தியன் ஓஷன், இப்படி பல கடல்கள், பல 1000 மைல் போகணும். நீங்க ஷங்காயிலிருந்து கராச்சிக்கு பை ரோடு தரைவழி கராச்சி ஹார்பருக்கு வந்துன்னா ஐரோப்பாக்கு ஈஸியா போயிடலாம். ஓ. நீங்க இப்படி சுத்திட்டு வரணும், நேரம் வந்துட்டா இந்தியா. அதாவது இதுல இந்தியாவுக்கு ஒரு 300 கிலோமீட்டர் இந்தியா வழியாக அந்த பாதை போகுது. சரி. இதுக்கு இந்த காரணத்திற்காகத்தான் இந்த பாதை இன்று வரை போடப்படாமல் இருக்கு. இல்லைன்னா எங்க இருந்து ஹாங்காங் டு கராச்சி. பாகிஸ்தான் அதுக்கு ஒத்துழைக்குது. பாகிஸ்தான் சீனாவுடைய அடிமை. நீங்க சீனாவுடைய வெளிநாட்டு கொள்கை என்னன்னா, இந்த பட்டுப்பாதைய ஐரோப்பா கொண்டு போய் சேர்த்தணும். ஓகே. பட்டுப்பாதைய ஐரோப்பா, கராச்சிக்கு போனா ஈஸியா அரபு வழி ஐரோப்பாவுக்கு போயிடலாம். ஆனால் நீங்க எங்க இருந்து சுத்தணும்? தென்கிழக்கு ஆசியா பூரா சுத்திட்டு எங்க வரணும்? கராச்சிக்கு வரணும். ஆனா இந்த ஹாங்காங் டு கராச்சி ட்ராக், அப்போ இதுல ஒரு 200-300 மைல் தான் இந்தியா. அதுவும் இந்தியாவை தாண்டி சீனா பார்டர்லயே போடுவதற்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஓகே. அப்போ அவனுக்கு முக்கிய எது வேணும்? பாகிஸ்தான் வேணும். ஓகே. பாகிஸ்தான் இல்லாமல் இந்த பட்டுப்பாதை, சீனா பட்டுப்பாதை கராச்சிக்கு சேராது. அப்போ இதற்காகத்தான் நீ சிந்து நதிக்கு இந்தியா அடைத்தால் நான் இங்கேயே அடைச்சிருவேன். இது யாருக்கு ஆதரவா? பாகிஸ்தானுக்கு ஆதரவு.